சீதாவுக்கும் அருணுக்கும் நல்லபடி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம மீனா. அடுத்து மீனா என்ன பண்ணுறாங்க, சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாலை இவங்க 2 பேரும் மாற்றிக்கணுன்னே வெளியே வராங்க. பின்னாடியே நம்ம அருணும் சீதாவும் வராங்க. அப்போ கரெக்டாக முத்து உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. கரெக்டாக பார்த்துடுறாரு நம்ம மீனாவை. மீனா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒன்று மீனா எப்படி நீங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்துங்கன்னொன்னே இங்கே அருண் பார்த்துடுறாரு முத்துவை. உங்கள் மாமா அப்படின்னோடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. உடனே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அப்பா நல்ல காலம் யாரும் இல்லை. என்ன பின்னாடி திரும்பி பார்த்துட்ருக்க, எப்படி இங்கே மாலை கொடுக்க போகிறேன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா. ஆமாங்க, அவங்க இங்கேயே எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க, அதனால் இங்கேயே கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஓ அப்படியா, நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஒரு வேளை இவருக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ. உண்மை தெரிஞ்சது என் நேரம் அவ்வளோதான், என்னை ஒரு வழி பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷமே என்னை ஒரு வழி பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன மீனா என்ன யோசிக்கிற அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. என்ன மீனா, இல்லைங்க அதுக்கு தான் நான் வந்த வேலை முடிஞ்சிச்சா. முடிஞ்சிடுச்சுங்க. மாலையெல்லாம் கொடுத்துட்டியா. எந்த ஜோடி, இதில் நிறைய ஜோடி இருக்காங்களே, எந்த ஜோடிக்கு கல்யாணம்னு. அவங்க கல்யாணம் முடிஞ்சிடுச்சுங்க, நான் மாலையை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா, சரி அப்படியே நீ கட்டின மாலை எந்த ஜோடின்னு சொன்னீங்கன்னா நம்ம அந்த ஜோடியும் ஃபோட்டோ எடுத்துக்கலாமே. அது எப்படிங்க எடுக்க முடியும், அவங்க பர்மிஷன் நம்ம எடுக்க முடியாதுல்ல. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சரிங்க, நீங்கள் எப்படிங்க அப்படின்னோடனே எல்லாம் இவனுக்காக தான் வந்தோம். அப்படியா, ஆமாம் இவனுக்கு கல்யாணம் இங்கே தான் பண்ணணுன்னு ஆசையா, அதனால் முதல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறான், அதை பற்றி விசாரிக்க தான் வந்திருக்கோம். சரி மீனா, நீ வெயிட் பண்ணு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இல்லைங்க நான் வண்டியில் வந்திருக்கேன். ஓ அப்படியா, வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கியா, சரி நான் கிளம்பிடுவாங்க அப்படின்னோடனே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிருக்காங்க அருணும் சீதாவும். அடுத்து அருணும் சீதாவும் ஐயோ மாமா வேறு இங்கே இருக்காரு, எப்படி வெளியே போகிறது அப்படின்னு மீனா முடிக்கிறாங்க. ஐயோ இவங்க 2 பேரும் எப்படி வெளியே வருவாங்கன்னு தெரியல, இவர் வேறு இங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு மீனா போய் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. உடனே என்ன சார், ஐயோ இவ்வளோ பிடிச்சும் இருக்கா சார். சரிப்பா கேட்டுட்டேல எல்லாத்தையும், எல்லா பிடிச்சனும் பார்த்துட்டல, எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வந்துடு ஓகேவா அப்படின்னே. என்ன சார் மேரேஜ்லாம் நடந்து முடிச்சு. ஒரு மேரேஜ் முடிஞ்சிச்சுப்பா, அது 2வது மேரேஜ். அப்படியா சார், ஃபஸ்ட் மேரேஜ் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. உடனே சீதா ஐயோ எங்கள் மாமா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பண்ணுவேன், எங்கள் அக்கா மாட்டிப்பா பாவம் என் அக்கா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கம்முன்னு அமைதியாக சீதா, அதெல்லாம் மாட்டிக்க மாட்டோம், நம்மளை கண்டெல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அருண். இங்கே சரிடா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. பார்த்தா வெளியே நிற்கிறாங்க மீனா. மீனா என்ன வெளியே நிற்கிற. அது வந்துங்கன்னு வா போகலாம் அப்படின்றா. இல்லைங்க நான் தான் வண்டியில் வந்திருக்கேன்னு சொன்னேன்ல, இதோ இப்போ கிளம்பிடுறேங்க அப்படின்னா. என்ன மீனா எதுக்காக இப்போ வெளியே நிற்கிற, கிளம்பு டைம் ஆகுது இல்லை, இங்கேயெல்லாம் நிற்கக்கூடாது ரொம்ப நேரம், வா அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. சரி நீ பைக்கில் கிளம்பிடுறியா அப்படின்னு. ஆமாங்க நான் பைக்கில் கிளம்பிடுறேன், நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு வழி அனுப்புகிறாங்க. இல்லை மீனா, நான் எப்படி, நீ வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நீ வேணால் பைக் எடுத்துகிட்டு வந்துடுறியாடா அப்படின்னோடனே நானும் எப்படியும் அவன் மாமியார் வீட்டுக்கு போகணுண்டா, நிறைய வேலைலாம் இருக்குது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு இல்லைண்ணே நான் எப்படிண்ணே, நானும் பைக்கில் தானே வந்திருக்கேன் அப்படின்னோடனே. ஓ ஆமாம் இல்லைடா, நீ பைக்கில் வந்திருக்கல, இந்த பைக் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. சரி மீனா, நீ அப்போ பைக்லேயே வா, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு மீனாவை பார்த்துட்டு முத்து கிளம்புறாரு. அப்பாடா கிளம்பிட்டாரு அப்படின்னோடனே வர சிஸ்டர்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. 2 பேரும் கிளம்பணும் நிம்மதி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் அருணும் சீதாவும் வராங்க. அவங்கள பார்த்துட்டு மாமா கிளம்பிட்டாரு அப்படி சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. ஏங்கா அப்படின்னோன்னா, அவருக்கு தெரியாமல் இவ்வளோ தூரம் நான் பண்ணிட்டேன், இப்போ கூட நான் அவர்கிட்ட உண்மையை சொல்லலை, என்னால் குற்ற உடைச்சி தாங்க முடியல சீதா அப்படின்னோடனே. அக்கா கவலைப்படாத, கையெல்லாம் சரியாயிடும், சரி சீதா கூட்டிகிட்டு நான் கிளம்புறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னோடனே. உடனே சீதாவை பார்க்குற அருண். உடனே சீதா கிட்ட கொஞ்சம் பேசிக்கலாமாண்ணா, பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போய் நிற்கிறாங்க. சீதா நம்ம இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் பிரிய வேண்டியதாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுற